கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசன் வச்சுக்கலாமா? வேணாம், கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் இது முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டு. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா எழுதணும்னு உக்காண்டா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான். ஆஹா, பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஹோ ஹோ கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுநடுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இத பாரு, எனக்கு என்ன காயனாலும் என் உடம்ப தாங்கிடும். உடம்ப தாங்கம்மா? தாங்காது. அபிராமி ராமி அபிராமி. அதே எழுதணுமா? அது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுகு கூட நின்னுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தான் தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே ஓ லாலியே தாலாட்டும் சாமியே நான் எழுதும் கடிதமே. அது புரியுமா?
கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஹோ ஹோ கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே.